ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. கண்டிப்பாக இது பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பெண்கள் வந்துட்டு இந்த வீடியோ ரிலேட்டடாக என்கிட்ட நிறைய கமெண்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க. இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டு. ஸோ அதுக்கு ரிலேட்டடான வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பள்ளி சீருடை வந்துட்டு ஸ்கீமில் யூனிஃபார்ம் தைத்து கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும், அந்த பிஸ்னஸ்க்கு எப்படி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், வீட்டிலேருந்தே அதை செய்து எப்படி கை நிறைய சம்பாதிக்கலான்றதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட கிளாரிஃபிகேஷன் பண்ண விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஐடியா, பிஸ்னஸ் ஐடியாஸ் நான் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நல்லா நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அந்த டெய்லரிங் ரிலேட்டடான வீடியோஸில் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற முக்கியமான கேள்வி பார்த்திங்கன்னா, ஒரே கேள்வியை தான் என்ன முக்கால்வாசி பேர் கேட்குறீங்க. 90% என்னென்னா, நான் இந்த ஊரில் இருக்கேன், நான் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், இந்த வேலையை பண்ணலாமா, எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதை மாதிரி கேட்கவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் போட்டிருக்கக்கூடிய வீடியோஸில் அப்படி ஒரு டிஸ்ட்ரிக்டில் இல்லை ஒரு ஊரில் தான் பண்ணணுன்னா நான் வீடியோஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்படி மென்ஷன் பண்ணலை, ஜென்ரலாக நான் சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் அந்த வேலையை எடுத்து நீங்கள் வீட்டிலேருந்தே செய்து சம்பாதிக்கலாம். இதுதான் அதனுடைய அர்த்தம். அதை விட்டுட்டு நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிலேட்டடாக நான் என்ன ஜாப் போட்டாலும், நான் இந்த ஊர்லேருந்து இருக்கேன், நான் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எனக்கு கிடைக்குமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ், அந்த ஒரே கொஷினே கேட்குறதுனால அதுக்கு நான் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. கமெண்ட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால தான் அதுக்கு வந்துட்டு நான் பண்ண முடியல. அதுக்காக நான் சில நேரத்தில் ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன் அதுக்கு கொஷினாகவே. இப்போ அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் நான் இதை முன்னாடியே சொல்லிடுறேன். இதுதான் கான்செப்ட்டு. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்றது புரியும். அப்போ தான் நீங்கள் எப்படி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி எப்படி வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்கீமில் சேரணுன்னா நமக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கணும், இந்த ஸ்கீமில் சேர்றதுனால நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது, எப்படி சேரணுன்றதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் டெய்லராக இருந்து உங்களுக்கு 60 வயசுக்கு அப்புறம் பென்ஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தையல் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக ஜாயின் பண்ணியிருக்கணும். அதனுடைய ஐடி கார்டு, அடையாள அட்டை உங்ககிட்ட இருக்கணும். இந்த அடையாள அட்டை உங்ககிட்ட இருந்தால் தான் நான் சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாடு பள்ளி சீருடை தைக்கும் ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். அதுவும் செஞ்சு அதன் மூலமாகவும் சம்பாதிக்கலாம் இந்த ஐடி கார்டு இருந்தால். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு 60 வயதுக்கு மேலே வந்துட்டு பென்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா, இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா, மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு சங்கம் மெம்பராகவும் இருக்கணும் நீங்கள். சரிங்களா? இப்போது மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக என்னென்னலாம் இருக்குன்றதை பார்க்கலாம். சமூக நல இயக்கத்தின் கீழ் ஏறத்தாழ 98 மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள் இயங்கி வருகிறது. இதில் பார்த்திங்கன்னா 79, அதாவது 79 சங்கங்கள் மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு சங்கங்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு இலவச சீருடை தைக்கும் பணிகளில் முதன்மையாக ஈடுபடுகிறவர்கள் இவர்கள் மட்டுமே. அரசின் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆதிதிராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியருக்கு இலவச சீருடை தைத்து தரும் பணிகளில் முனைப்புடன் செய்கிறார்கள். இந்த சங்கத்தின் செயல்பாடுகள் என்னன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சங்கங்கள் பதிவு செய்யப்படும் போதே பதிவாளரால் ஒவ்வொரு சங்கத்துக்கும் துணை விதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அந்த துணை விதிகளின்படியும் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களுக்கான சட்ட விதிகளின்படியும் சங்க செயல்பாடுகள் அமைகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, மகளிர் கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாக கட்டுப்பாட்டு அலுவலராக மாவட்ட சமூக நல அலுவலர் செயல்படுகிறார்கள். அடுத்தது, சங்கங்களின் தலைமை பணியாக இலவச சீருடை தைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. சங்கத்தின் துணை விதிகளின்படி தேவைக்கேற்ற பணியாளர்கள் மட்டுமே வேலைவாய்ப்பு மையத்தின் மூலம் நியமிக்கப்படுவர். அடுத்தது, ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அடையாள அட்டையும் உறுப்பினர் பான் புத்தகமும் வழங்கப்படும். அடுத்தது, சீருடைகள் தைப்பதற்கான வெட்டு துணிகள் அனைத்தும் உறுப்பினர்களுக்கு சமமாக வழங்கப்படும்.
அடுத்தது பார்த்திங்கன்னா, சங்கத்திலிருந்து உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் தையல் கூலி மின்னணு பரிமாற்றம் மூலம் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களின் வங்கி கணக்கிற்கு வரவு வைக்கப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, தையல் கூலி பட்டுவாடா பதிவேட்டின்படி முன்பணமாக வழங்கப்பட்ட தொகை சரிபார்க்கப்பட்டுள்ளதா என்பது ஒவ்வொரு முறையும் உறுதி செய்யப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, தைக்கப்படும் சீருடைகள் சுற்றறிக்கையில் குறிப்பிட்ட வரையறைகளின்படி தரத்துடன் தைக்கப்பட்டிருக்க வேண்டும். கல்வித்துறை அலுவலகங்களுக்கு அவர்களின் தேவைப்பட்டியலின்படி முழுமையாக சீருடைகள் தைத்து வழங்கப்பட வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏழை பெண்களுக்கு வீட்டில் இருந்தபடியே வேலை செய்து வருவாய் ஈட்டித் தரும் தொழிலாக இலவச சீருடை வழங்கும் தொழில் இருக்கிறது. இதன் மூலம் எத்தனையோ பெண்கள், குறிப்பாக கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள பெண்கள், ஊனமுற்ற பெண்கள் என பலதரப்பட்ட பெண்கள் இந்த தையல் தொழில் மூலம் தங்களின் குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து படிக்க வைத்தும் வாழ்ந்து வருகின்றனர். இப்போது இந்த ஸ்கீமில் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வந்துட்டு எலிஜிபிலிட்டி வேணும், இந்த மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக ஆகிறதுக்கு என்ன தகுதிகள் தேவைப்படுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சங்கத்தின் துணை விதிகளில் குறிப்பிட்டுள்ள வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு சங்கத்துக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஏரியான்னு இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும். அடுத்தது தையல் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது ஆண்டு வருமானம் கிராமப்புறமாக இருந்தால் 40,000த்திற்குள் இருக்க வேண்டும். நகர்ப்புறமாக இருந்தால் 60,000த்திற்குள் இருக்க வேண்டும். இதற்கு வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18 முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். பெண்களுக்கு தான் இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சங்கத்தில் உறுப்பினராக ஆன பிறகு என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குதுன்றதை பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் கொடுப்பாங்கன்றதை பார்த்துடலாம். ஒரு வருடத்திற்கு 7 மாதங்கள் வேலை இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் அவங்க துணிகளை பார்த்திங்கன்னா கட் பண்ணி உங்ககிட்ட தந்துடுவாங்க. நீங்கள் தைச்சி மட்டும் கொடுத்தா போதும், வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. தைக்கிறது நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக தைச்சி நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அனைத்து வகையான துணிகள்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது என்னென்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் தான். பெண்களுக்கு, ஆண்களுக்கு. பெண்களுக்குன்னா பாவாடை சட்டை, பேண்ட்டு, டாப்பு, கோட்டு. அப்புறம் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா பேண்ட் ஷர்ட், அப்புறம் ட்ரௌசர் அண்டு ஷர்ட், இது மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸ்கூல் யூனிஃபார்ம்னால் இதுதான். இந்த யூனிஃபார்ம்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி நீங்கள் அளவுகளில் தைக்கணும், எப்படி தைக்கணுன்றத உங்களுக்கும் ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதை வைத்து தான் நீங்கள் தைக்கணும். இப்போ இந்த தைக்கிறதுக்கான எல்லா கைடன்ஸுமே உங்களுக்கு எப்படின்றத சொல்லிடுவாங்க, கட் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அழகாக தைச்சி கொடுத்தா மட்டும் போதும். அடுத்ததுக்கு அவங்க ஒரு சொன்ன டைம்குள்ளே நம்ம தைச்சி கொடுக்கணும். அவங்க ஒரு குறிப்பிட்ட டேட்டு சொல்லி இதுக்குள்ளே நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்குள்ளே நம்ம தைச்சி கொடுத்துடணும். இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய ரூல்ஸு. இதெல்லாம் நம்ம செஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா, நமக்குன்னு ஒரு பாஸ்புக் கொடுத்துருவாங்க. அதில் என்ட்ரி போட்டுருவாங்க. நம்ம தைச்சி கொடுத்த பிறகு அதில் என்ட்ரி போட்டு எத்தனை பீசஸ் நம்ம தைச்சிருக்கோன்றதை கவுண்டிங் போட்டு நமக்கான பேமெண்ட்டு கொடுத்துட்டாங்களான்றதையும் அதில் பே அவுட்டுன்னு கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம தைக்கிறப்ப அந்த பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டுருவாங்க. பேமெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்டு. மேலும் இதை பற்றின தகவல் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக நிறைய வேணும், வேறு எந்தெந்த ஊர்லலாம் இருக்குது இந்த ஸ்கீம்ஸ்லாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் உங்கள் ஊர் என்னவோ அந்த ஊரோட மாவட்ட சமூக நலத்துறை ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்கீமை பற்றி கேட்டாலே அவங்க உங்களுக்கு A to Z எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க, எப்படி பண்ணணும், என்ன செய்யணும்னு. மாவட்ட சமூக நலத்துறை ஆஃபீஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இந்த ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய்ட்டு கேட்டாலே உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. அவ்வளோதான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு பள்ளி சீருடை யூனிஃபார்ம் தைக்கக்கூடிய ஸ்கீமில் எப்படி ஜாயின் பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்றதை நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை பற்றின மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய தகவல்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் பயன்படுத்திப்பாங்க. இவ்வளோ நேரம் பொறுமையை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய்.